வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி, கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி, கெட்ட குடும்பத்துக்கு 8 வெள்ளாடு. அது கெட்ட நிலம்னா மண் வளம் குறைந்த பூமி. செயற்கை உரங்கள் போடும் பொழுது அந்த மண் மலட்டுத்தன்மை உள்ளதாகவும் மாறும். மண் வளம் குன்றிவிடும். மண் வளம் குன்றா என்னன்னா அது கெட்ட நிலமாக மாறிவிடும். கெட்ட நிலத்தை நல்ல நிலமா மாற்றணும்னா என்ன செய்யுங்க, 8 வன்னி மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் இல்லாத இடத்தில் கூட நீண்ட தூரம் வேர்கள் போய் நீரை உறிஞ்சி வளமாக வாழக்கூடிய ஒரு மரம். அது தான் மட்டும் செழிப்பா இருக்காது, அது இருக்கிற இடத்தையே செழிப்புள்ள நிலமாக மாற்றிவிடும். அதனாலதான் வன்னியை கொண்டு வாங்கன்னு சொல்லாங்க. கெட்ட குடும்பத்துக்கு ஒரு 8 ஆடை கொடுத்தா அவன் மேல வந்துருவான் கஷ்டப்பட்டுவன். கெட்ட குடும்பம்னா அவன் கெட்டவன் கிடையாது. கெட்ட குடும்பம்னா வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள். வாழ்ந்து கெட்டன்னா அதாவது ஒருவேளை அவங்க நல்ல பொருளாதார ரீதியா பெரிய வசதி உள்ள வியாபாரம் எதுவும் பண்ணிட்டு இருந்துக்கலாம். திடீரென இந்த வியாபாரம் நொடித்து போயிருக்கலாம். வெள்ளாடு கொடுத்தால் ஒரு ஆட்டு பண்ணையே கூட உருவாக்கலாம். அவனுக்கு பல பலன்கள் கிடைக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, கெட்ட குடும்பத்திற்கு 8 வெள்ளாடு. அது 1 2 இல்ல, ஒரு 8 ஆடை கொடுங்க. அது பல ஆடுகளாக பெருகி விடும். பெருகி உன்னோட வாழ்க்கையில் வளம் சேர்க்கும்.